ஹலோ வலிக்கண்ணம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை நேர வணக்கம். இன்னைக்கு சண்டே. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நான் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணலாம் வாங்க. காலையிலே ஃபஸ்ட்டு பால் காய்ச்சணும். இங்கே என்ன சவுண்டு போட்டுக்கிட்டு? அங்கே சுடுதண்ணி. சுடுதண்ணி காய்ஸ், குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி. இந்த கொதிக்குது வேறு, கொதிச்சிருச்சு. சுடுதண்ணி தான் வலிக்கு நம்ம குடிப்பீங்களா? எனக்கு இல்லை, என் பேர். சின்ன பிள்ளைங்க சுட வச்சு நல்லா ஆற வச்சு வச்சது. தண்ணியை சுட வச்சா அதில் இருக்கிற கிருமியெல்லாம் செத்து போயிடும். நல்லது. அதனால தான் சுட வச்சு குடிக்கணும். ஆமாம், இதை வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரோம். அது ஃபுல்லாக டீ போட போகிறீங்களா? இது ஃபுல்லாக டீ. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்: நாட்டு சர்க்கரை, டீத்தூள், கைஸ். இங்கே ஆல்ரெடியே விளக்கேற்றிட்டாங்க கைஸ். செம்பருத்தி பூ ஒரே ஒரு பூ மட்டும் உள்ளது இருக்குது. இல்லை, செடியில் பார்க்கல. இங்கே காஞ்சது மேலே ஒன்று இருக்குது சார். நேற்று இல்லை, ஒன்று தான் இருந்துச்சு. அது ஒரு நாள் தான் கூட. சாமி தெய்வங்களை எங்களை நல்லபடியாக வச்சுக்கணும். நல்லா இருக்கணும் கடவுளே. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாங்க. இங்கே இப்போ தான் விளக்கேற்ற போகிறாங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இந்த பழம் 20 ரூபா, இது 5 ரூபா. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது. வலிக்கு நம்ம என்ன சுண்டைக்காய் வாங்கியிருக்கீங்க சனிக்கிழமை? சுண்டைக்காய் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காய் பச்சடி வச்சா நல்லா இருக்கும். இல்லைன்னா மசாலா போடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டைக்காய். பெரிய சுண்டைக்காய் அப்படிம்பால, அது என்ன, அது ஏன் சொல்கிற? சுண்டைக்காய் தனி சுவை என்ன? நீ தனி பெரிய சுண்டைக்காயோ? அப்படியெல்லாம் இல்லை, அது ஏன் சொல்கிறான்னு தெரியல, எனக்குமே தெரியல. சுண்டைக்காய் மவனே அப்படிம்பாரு. இந்த முத்துமீன் அட்டி. இன்னைக்கு ஒயிட் கலர் டீ வடிகட்டி. ஆமாம், எல்லாம் போட்டு குழப்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே எடுக்க முடியல. இப்போ எல்லாத்தையும் எடுத்து குழப்பியாச்சு. எது கிடைக்குதோ அதில் வடிகட்டிட வேண்டியது. வேலையை முடிக்கணும். ஆமாம், பச்சை கிடந்தா பச்சை, வெள்ளை கிடந்தா வெள்ளை. இந்தாம்மா அவங்க வீட்டாக இருக்கு. அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு பிரியாணி. இப்போ போய் கறி வாங்கிட்டு வர சொன்னாவ. கறி 1/4 கிலோ வாங்கிட்டு நண்டு மீன் வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு மீன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பிரியாணி. காலையில் தக்காளி வாங்கணும். தக்காளி சுத்தமாக இல்லை. வலிக்கு நம்ம போடுற பிரியாணியா? ஆமாம், அதுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆடியன்ஸா?
மல்லிக்கு நம்ம இன்க்ரீடியன்ஸ் ம். புதினா கொத்தமல்லிலாம் வச்சுருக்கீங்களா? இல்லை, எல்லாமே வாங்கணும். எல்லாமே வாங்கணுமா? இன்னும் புதினா கொத்தமல்லிலாம் நட்டிங்க வீட்டில்? அதெல்லாம் எத்தனை வாட்டி இருக்கும், நம்ம மருகா பராமரிச்சோமா ம் ஒரு வாட்டியோட சரி. ம் எல்லாத்துக்கும் பராமரிப்பு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆ இல்லைன்னா சரியாக வராது. அது என்ன ஒரு வாரத்துக்கு ஒருக்கா திரும்ப திரும்ப நட வேண்டியிருக்கு? ஆமாம், அதெல்லாம் சின்னது தானே, வேறு இத்தினூண்டு தானே, ம் அதெல்லாம் அவ்வளவுதான். ம் நட்டு வச்சா ஒரு வாட்டி சமைக்கலாம். ஆமாம், ஒரு வாட்டி சமைக்கலாம். அப்புறம் இன்னொரு வாட்டி வேணும்னா இன்னொரு வாட்டி நடணும். ஆமாம். இப்போ இந்த மரங்கள் செடிகள் இது மாதிரி காய்கறி மாதிரி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கா? வேற மரந்தே உனக்கு தண்ணி நம்ம கொஞ்ச நாள் ஊற்றினா போதும். ம் புரியுதா? மரத்துக்கெல்லாம் இப்போ மாமரத்துக்கெல்லாம், மாமரம் தென்னை மரத்துக்கெல்லாம் வச்ச புண்ணுக்கு புதுசில் ஊற்றினா போதும். ம் அதுக்கப்புறம் அதுவாகவே தண்ணியை எங்கே இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ம் அதுக்கெல்லாம் ஊற்றணுங்கிறது இல்லை. அதெல்லாம் அப்புறம் அதுவாகவே நல்லா வளர்ந்து வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ம் அதே மரத்துக்கும் மற்ற செடிகள்லாம் அப்படி கிடையாது. ம் செடிகளுக்கு நம்ம பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். ம் மதியம் லஞ்சுக்கு மம்மி? மதியம் லஞ்சுக்கு அதே நண்டு குழம்பு, ம் மீன் குழம்பு, நண்டு குழம்பு, 2 குழம்பு வைக்கலான்னு இருக்கீங்களா? அப்புறம் இன்றைக்கி எங்கேயும் ட்ராவல்? ட்ராவல் இன்னைக்கு ட்ராவல் இல்லை, நாளைக்கு தான் கொன்னியூர் மாரியம்மன் போனால் போகலாம். வருஷப்பிறப்புக்கா? வருஷப்பிறப்பு கோயிலுக்கு போனால் நல்லதில்ல? ஆமாம், முன்னாடி எல்லாம் இந்த இங்கே போவோம், யாரு சோலையாண்டூர். அது இங்கே இருக்குது, இங்கனைக்குள்ளே இருக்குல்ல பள்ளத்தூர். சோலையாண்டூர் கோயில் தான் போவாங்க நிறைய பேர். சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு, லெமன் சாதம், புளி சாதம், சக்கரை சாதம்லாம் கட்டிக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து போவாங்க. பக்கத்து வீட்டு அடுத்த வீட்டுலாம் சோலையாண்டூர் கோயில் போவாங்க. அங்கே என்ன ஸ்பெஷல்? அங்கே வருஷப்பிறப்புக்கு போவாங்க எல்லாரும். என்ன ஸ்பெஷல்னு தெரியல. அங்கே என்ன சிவனா? சோலையாண்டவர் தெரியல. என்னையே நீ இதில் விடுறியே கேள்வி கேட்டு. சரிவா, அவங்ககிட்ட டீயை கொண்டு கொடுத்துருவா. வாங்க, டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அப்புறம் பார்க்கலாம், பிரியாணி போட்டலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மோட இதில் நம்மோட செடியில் இது பண்ண கத்திரிக்காய் பாருங்கள். பறிச்ச கத்திரிக்காய்? பறிச்ச கத்திரிக்காய். எத்தனை கத்திரிக்காய் மம்மி? 6 கத்திரிக்காய், 1/4 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மோட விவசாயத்தில் பண்ணது, இந்த செடியில் பறிச்சது. செடியில் பறிச்சது. வலிக்கணும் மம்மி. ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. சமைச்சிட்டு காட்டுங்க. சமைச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு கிளிக்கு தீனி வைக்கலாம் பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் பிளான். வாங்க கைஸ் பார்க்கலாம். நம்ம அங்கே என்ன பண்ணுறாங்க? கிட்ட வாங்கல. ஏய், திறந்து விட்டா பறந்துடான். முதக்கரண்டி கைஸ், 2வது கரண்டி கைஸ். தண்ணி மாற்றிடுவோம். தண்ணி மாற்றிடுவோம் கைஸ். வாங்க கைஸ். மாமா தண்ணி சில வர மாட்டேங்குது. இது பாருங்க, இதெல்லாம் புதுசாக செட் பண்ணி. இருங்க இருங்க, இதை விளக்கிக்கிறேன். கார்னேஸ் தள்ளி வா, தள்ளி வா. ஆமாம், சுத்துச்சு பார்த்தேன். கொஞ்சம் தண்ணி எடுத்தேன்.
சுற்றுது இருக்கும். இங்கே பாருங்க கைஸ், இது அங்கே செட் பண்ண மோட்டர் ஃபேன் எல்லாமே சுற்றுது. கைஸ் சுத்தமான தண்ணி, சுத்தமான தண்ணி கைஸ். நம்ம இப்போ கிழிக்கு சன்ரைஸ் கைஸ். இந்த இடத்துல தண்ணி வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம போய் இது வச்சுட்டு வருவோம், இலை பறிச்சுட்டு வருவோம். வாங்க வாங்க கைஸ், நம்ம இப்போ இலை பறிக்க போகிறோம். ஹலோ இலை பறிக்கலாம். பார்த்தீங்களா, பப்பாளி இன்னும் தேரவே இல்லை guys. தேர்னோன்னு தான் பறிப்பேன். இங்கே பாருங்க, நம்ம கற்பூரவள்ளி இலை இதை சின்ன சின்னமாக பிச்சிடலாம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு. சரி காய்ஸ், ஓகே நம்ம கொண்டு போய் தருவோம். வாங்க போய் கொடுவோம். வாங்க போய் வாங்க கூட வாங்க காய்ஸ். ஹாய் காய்ஸ், காய்ஸ் போடுங்க, இதே உள்ள போடுங்க. இங்கே பாருங்க காய்ஸ், இப்போ வந்து அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வருவாங்க. டோர் சாத்திங்க. இங்கே என்ன லாக்கு அதான் இங்கே போட்டிருக்குங்க. 2 லாக் இருக்கு, பழசு ஒன்று. சும்மா மாட்டினா இங்கிட்டு வந்துருங்க. அவங்க இறங்குறாங்களா பார்ப்போம். வாங்க டெஸ்ட் பண்ணிட்டு போவோம். சத்தனா ஓகே காய்ஸ், இறங்குடா. சாப்பிடுவாங்க. பசிக்குதா இல்லையாடா? பசிக்குதா இல்லையாடா? பசிக்கிறதா இல்லையா? ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மட்டன் ஷாப்புக்கு போயிருந்தோம். பிரியாணி போடுறதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 kg வந்து மட்டன் வாங்கியிருந்தோம். அப்புறம் மீன், நண்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் ரத்தம் கடையில் வச்சுருந்தாங்க, அதை ஆனால் வாங்கலை. அதை காமிக்கிறதுக்காக எடுத்திருந்தேன் காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டன் பிரியாணி ரெடி. இங்கே பாருங்க, இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். சுட சுட மட்டன் பிரியாணி, சுட சுட மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். மத்தியானத்துக்கு இது நண்டு இறால் சமைச்சது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கல காட்டுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் என்ன வாங்க பார்க்கலாம். சுட சுட சாதம், சூடா சாதம். இது வந்து இறால் கிரேவி, அது கொஞ்சம் தண்ணியாக போச்சு. எனக்கு தண்ணி விடுன்னு தெரியாதுன்னு அதனால இதுவாக பண்ணிட்டேன். இது வந்து நண்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். தயிர் இருக்குது, தயிர் உள்ளே இருக்குது. இதான் இன்னைக்கு நம்ம உள்ள லஞ்ச். வாங்கி சாப்பிட்றோம். இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் வாங்க போன ஷாப் இது தான் கைஸ். இங்கே தான் நம்ம வந்து எப்போவும் வாடிக்கையாக மட்டன் வாங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல இலாட்டுக்கறியாக வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே ரத்தம்லாம் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் கைஸ். இன்றைக்கி ஈவினிங் வந்து பின்னாடி இருக்க தோட்டத்து செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்கா பையனும் வந்தோம் கைஸ். டேப்பை திறந்து விட்டு பார்த்தா ஓஸில் ஒரு இடத்துல வெடிப்பு மாதிரி இருந்துச்சு கைஸ். அதுலேருந்து தண்ணி அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த வாழை மரம், எல்லா வாழை மரத்துக்கும் எல்லா செடிக்குமே பின்னாடி இருக்க செடிக்கு எல்லாத்துக்குமே வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்ருக்கோம் கைஸ். அந்த வாய்க்காலில் தண்ணி ஊற்றுனோம்னாவே உங்களுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரியே இருந்துச்சு கைஸ். அதில் வாழைக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு விடுவோம்னு சொல்லிட்டு வாழைக்கட்டைக்கு விட்டோம். வாழைக்கட்டையில் பார்த்திங்கன்னா இன்னும் அப்போ தான் உயரம் வந்துக்கிட்டு இருக்குது. வாழைக்கட்டை எல்லாமே அதுவே கன்று விட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா கன்று வச்சுருக்கோம் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒன்று நிற்கிது. அதில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக காய்ச்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா நார்த்த மர கன்று வந்து புதுசாக வாங்கி கொண்டாந்து வச்சோம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது வாழை மரம் ஒன்று நிற்கிது, தனியார் ஒரு வாழை மரம் ஒன்று நிற்கிது. இது வந்து அதுக்கு பின்னாடி வேப்ப மரம் வந்து நாங்கள் இடம் வாங்கையிலே இருந்துச்சு கைஸ். அதை வந்து அப்படியே வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு எலுமிச்சை கன்று ஒன்று வச்சுருக்கோம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் கன்று பின்னாடியும் ஒரு 5-6 கன்று வச்சுருந்தோம் காய்ஸ். அந்த வச்சுருந்த கன்றுலேருந்து பார்த்திங்கன்னா உயரம் வரும்னு பார்த்தா உயரம் வரவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அப்புறம் மாங்காய் கன்று ஒன்று வச்சுருக்கோம் காய்ஸ். அப்புறம் ஈவினிங் வந்து சரி அது முடிச்சுட்டு இது காரை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கழுவுறதுக்காக வந்தேன் காய்ஸ். அதில் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்வாஷ் லிக்யூட் இருக்குல்ல, அந்த லிக்யூடை வந்து ஆட் பண்ணிவிட்டு வாட்டரில் சரி காரை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா இது கார் வந்து லாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டு கார் கழுவாமலே வச்சுட்டோம் காய்ஸ். அதனால சரி காரை கழுவலாம். அதில் வந்து என்னென்னா இது கார் கழுவுற போது இந்த சாஃப்டான துணி தான் எடுத்து கழுவுவோம். ஏன்னா அது வந்து ரொம்ப இது மாதிரி ஹார்டாக இருக்க துணி பார்த்திங்கன்னா ரொம்ப கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சாஃப்டாக இருக்கிற துணியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் சர்வீஸ்க்கு போகும்போது அவங்களே துணி கொடுத்துடுவாங்க காய்ஸ். அந்த துணியை வச்சு தான் கழுவுறது. அந்த துணியில் கழுவுனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ தண்ணி எடுக்கிறதோ அந்த இது காரில் க்ளீன் பண்ணுறதோ எல்லாமே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வேறு துணிக்கு இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காய்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அக்கா சன்னு எல்லோரும் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி கிரவுண்டு மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் காரை கழுவிட்டு அப்புறம் வந்து அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் காய்ஸ். அப்புறம் ஈவினிங் ஒரு 7 மணியே போல் கடைக்கு போகிற ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சரி எப்போவுமே இதை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம சாட்டர்டே சண்டே வந்து இது எங்கேயும் போகிறதுனா ஈஸியாக வண்டி எடுத்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் காரை க்ளீன் பண்ணுறது. எப்போவுமே சாட்டர்டே அப்படி இல்லை அப்படின்னா சண்டே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் காய்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே பார்த்திங்கன்னா காலையில் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா ஒர்க்கு அதிகமாகிருச்சு. கடைக்கு போகிறது, அங்கே மட்டன் வாங்குறது, அந்த கடை இந்த கடை மீன் கடைக்கு போகிறது, இந்த மாதிரி ஒர்க்கு வந்து அதிகமாகிருச்சு காய்ஸ். அதனால தான் நான் வந்து காலையில் கழுவ முடியல. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வெயில் வேறு ரொம்ப ஓவராக இருந்தது இன்றைக்கி. அதனால தான் சரி காலையில் கார் கழுவலை, சரி ஈவினிங் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஈவினிங் கழுவுறதுக்காக தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் காய்ஸ். இதில் ஈவினிங் எப்போவுமே கழுவி வச்சிட்டோம்னா நம்ம அது மேட்டெல்லாம் வெளியே எடுத்து போட்டிருந்தேன். நாளைக்கு காலையில் திரும்ப எடுத்து மாட்டிக்கணும் காய்ஸ். இது மேட் எடுத்து உள்ளே போட்டோம்னா அந்த ஏர் இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன் காய்ஸ். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காரை வச்சுருக்கேன் காய்ஸ்.